500 திராம் செவ்வந்தி சீனியாஸ் கோழியாஸ்ன்ட்டு நிறைய பூ வகைகள் இருக்குன்னு எங்களோட ஊரில் அதுகளை தான் இங்கே பெருசாக வளர்த்து வச்சு இது ஒரு அழகான கார்டன் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பூட வாசம் வந்து இதில் இருக்கைக்கே வந்து கொண்டிருக்குது. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. அதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாம். இங்கே என்னதை செய்தாலும் குற்றம்ன்றதையும் தாண்டி ஃபைன். துபாய் ட்ரிப்பில் இன்றைக்கு நாங்கள் மிராக்கல் கார்டன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் மிராக்கல் கார்டன் என்ட்ரன்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு, பார்க்கவே அழகா இருக்கலாம். 500 திராம் டிக்கெட் எடுப்போம். பெரியாக்களுக்கு வந்து 100 திராம், சின்னாக்களுக்கு வந்து 80 திராம். கொம்போ டிக்கெட் ஒன்று இருக்குது. அது வந்து மிராக்கல் கார்டனும் பட்டர்ஃப்ளை கார்டனும். அது வந்து 9 AM - 5 PM மட்டும். அது இப்போ க்ளோஸ்ட் ஆகிட்டு. இப்போ நாங்கள் வந்து மிராக்கல் கார்டன் மட்டும்தான் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா மணிக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட். உள்ளே போய் பார்ப்போம். அவ்வளோ வேர்த்தாக தான் இருக்கும். அப்படியுமே இப்போ வாசல்லையே டிக்கெட்டை QR ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புகிறாங்க உள்ள. தேங்க்யூ. கார்டனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காம். அது என்னென்னு பார்த்துட்டு போவோம் வாங்க. இது நைட்டில் தான் இன்னும் நல்லா இருக்கும். ரீசன் என்னென்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக இருக்கும். கொடி மரங்கள் எல்லாம் செய்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே அழகான ஒரு இடம். கட்டாயமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். என்ட்ரன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள வந்தோடனே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. பாருங்க எப்படி இருக்காண்டு. வா எப்படி இருக்கேன்னு இங்கே பாருங்க. சூரியகாந்தி பூ. உள்ள வந்து எங்களுக்கு நடந்து போகலாட்டிக்கு இது வந்து அவங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் வச்சு கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு சரியான விருப்பமாக இருக்குன்னு தானே இப்படியான இடங்களை போய் பார்க்க. அந்த பெரிய ஹை லெவலான பூக்கள் எல்லாம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஹை லெவல் ஓர்கிட், அந்தோரியம் அப்படி எல்லாம் இல்லை. இதுக்குள்ளே இருக்கிற பூவெல்லாம் எங்கட அந்த கடற்கரையில் வளர்ந்துருக்கும் அந்த பிங்க் கலர் பூ, அதில் கலர் கலர்ஸ் பூவும் மற்றது செவ்வந்தி அக்காவையும் தான் இதில் வளர்த்து வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக செவ்வந்தி பூவில் தான் மெரூன் கலர், ஜெல்லோ, ரெட் கலர், டார்க் ஜெல்லோண்டு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க அந்த செவ்வந்தி எல்லாத்தையும் எப்படி இருக்காண்டு. செவ்வந்தி சீனியாஸ் கோழியாஸ்ன்ட்டு நிறைய பூ வகைகள் இருக்குன்னு எங்களோட ஊரில் அதுகளை தான் இங்கே பெருசாக வளர்த்து வச்சு இது ஒரு அழகான கார்டன் ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எப்படி எமிரேட்ஸ் தெரியுதுண்டு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை சுற்றி ஒயிட் கலரில் பூவால் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே போக போகிறோம். அது ஃபுல்லாகவே குடையால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கலர் குடையால் நல்ல ஒரு பின்னேற நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகணும், ரெஸ்ட் எடுக்கணும் யோசிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓடி வந்து இதில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு இடம். ஏன்னா நிறைய பூக்களை பார்த்து கொண்டு கேட்க எங்களுக்கே ஆசையாக இருக்குது. நாங்கள் நிறைய விடயங்களை யோசிச்சு கொண்டிருப்போம், டென்ஷனாக இருப்போம். அந்த நேரத்தில் இந்த இடங்களை வந்திருந்து இப்படி பூக்களை பார்த்து அதோட கரைச்சி கொண்டு கேட்க உண்மையாகவே ரிலாக்ஸாக இருக்கணும். இந்த பூட வாசம் வந்து இதில் இருக்கைக்கே வந்து கொண்டிருக்குது. பூவெல்லாம் பறிக்கக்கூடாதாம். அதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாம். இங்கே என்னதை செய்தாலும் குற்றம் என்றதையும் தாண்டி ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே செவ்வந்தி பூ. எங்களோட வீட்டை கிச்சனுக்கு முன்னால் நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த பூ தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அந்த பூ ஒரு காலத்தில் ஃபுல்லாக பூக்கைக்கு உண்மையாகவே வடிவாக இருக்குது. பூவை ஒரு கூடையில் வச்சு ஒவ்வொரு கிளைகளில் தொங்க வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்காண்டு. பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்து இதுக்குள்ளேருந்து சாப்பிடுவோம். அதுலேயும் மேலேயெல்லாம் போயிருந்து சாப்பிடலாம். அங்கே பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. எப்படி இருக்கு அந்த லிட்டில் பிரின்சஸில் அந்த சில பிரின்சஸ் மாதிரி இருக்குன்ற ஒரு குட்டி குட்டி வீடுகள் இருக்கும். அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க தானே, எனக்கு இப்படி ஒரு குட்டி வீடு வேணும் மாட்டேன் அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க இதில் பாருங்க ஒரு குட்டி டவர் மாதிரி செய்திருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே வகை பூக்கண்டும் ஒரே வகை அந்த இல்லை கொடி வகைகளையும் தான் செய்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அழகாக இருக்கும் என்னவோ தெரியும். இப்போ நிறைய வெரைட்டிகளை கலந்தா சில வேளை அது அழகு இல்லாமல் போயிருந்தானே. ஒரே வகையண்டா அது அழகா இருக்குன்னு தானே. உள்ள அப்படியே வந்தீங்கண்டா சின்னாக்களோட டாய்ஸ் கடைகள், அதையும் தாண்டி சின்னாக்களோட விளையாட்டுகள். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங், பொம்மை எடுக்கிறது அப்படியான விளையாட்டுகள் விருப்பம் தானே. அப்படியான விளையாட்டுகளும் உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் அடிஷனலாக பே பண்ணி தான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாடணும். அப்படியே நேராக பாருங்க ஒரு பெரிய கப்பில் இருந்து அப்படியே பூவெல்லாம் வடிஞ்சு சின்ன சின்ன கப்புகளில் படுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கண்டு. இந்த பூவெல்லாம் வந்து எங்களோட ஏரியாக்களில் இருக்குது. ஆனால் எங்களோட ஏரியாக்களில் இருக்கிற பூவை இங்கே வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து செயற்கையான்றதை தாண்டி இதெல்லாம் இயற்கை பூக்கள் தான். செயற்கையான ஒரு பூவும் இல்லை, எல்லாமே இயற்கையான ஒரு பூ. இங்கே பார்த்தீங்களா, இது என்ன தெரியுதா, சின்ன சின்ன கரும்புனால குட்டி குட்டி கரும்பு பார்க்க அழகாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கண்டு. ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விடயம் இங்கே கண்டிப்பாக நாங்கள் கதைச்சி ஆகணும். பாலைவனத்தில் இயற்கையாக இப்படியான பூக்களை வளர்க்க முடியுமான்னு கேட்டால் முடியும்ன்றதை சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. உண்மையாகவே சூப்பர். அதான் மிராக்கிள். என்ன பேர் இதுக்கு?
மிராக்கிள் கார்டன். அதான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூக்களையும் பார்க்க இதெல்லாம் இங்கே வளருமா, இப்படியெல்லாம் வளர்த்தெடுக்கலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு மிராக்கிளான விஷயங்களை தான் செய்து வச்சிருக்கிறாங்க. மிராக்கிள் கார்டன் பேர் வந்ததுக்கு அதுக்கு தான் காரணமும் போல. சரி, இப்போ கதைச்சு பசியும் வந்துட்டு இதில் ஒரு பீஸா ஹட் இருக்கு. சரி, ஒரு பீஸா ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொஞ்சம் தெம்பா கதை பண்ணாங்க. ஒரு சைட் ஃபுல்லாகவே கூல் ட்ரிங்க்ஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் இங்கே வந்து பேமெண்ட் வந்து சாப்பாடு கொஞ்சம் அதிகம். வெளியில் இருக்கிறதும் பார்க்க உள்ள வந்து ரேட் கூட. ஆனால் இருந்தாலும் என்ன செய்யறது, பசி கேட்க சாப்பிட்டு தானே ஆகணும். வாவ், குதிரை ஆண்டு கொண்டிருக்கு. அதில் பல் பார்க்க வடிவா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆள் இல்லை, 2 பேர் பங்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க, ஹார்ட் ஷேப்பில் பூவெல்லாம் வளர்த்து வடிவாக ஒரு இடமே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிண்ட்ரெல்லா மாதிரி அவங்களோட அந்த ஸ்கர்ட் மட்டும் பூவாலேயே டெக்கரேட் பண்ணி எப்படி சுற்றி கொண்டிருக்கேன்னு பாருங்க. சிண்ட்ரெல்லா பார்த்துருந்தோம். சிண்ட்ரெல்லா வந்து ஒவ்வொரு போஸ்டில் இருந்தாங்க. முதலாவது சிண்ட்ரெல்லா ஒரு மாதிரி, 2வது சிண்ட்ரெல்லா அப்படி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்டில் இருந்தவங்க. அப்படியே அதை தாண்டி வேற அடுத்தது பார்த்தீங்கன்னா மை டியர் பூதா. இந்த இடம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான அந்த கார்ட்டூன் வேர்ல்டு, அதுக்கேற்ற மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கு. பார்த்து ஒவ்வொரு விடயங்களையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுதான் அதுக்குரிய என்ட்ரன்ஸ். இப்போ நாங்கள் சிறுவர் பகுதியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அது வெளியில் வந்ததுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மயிலை பாருங்க இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு டவுட், இந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற மயில் இருக்கு தானே, இந்த மயிலுக்கு ஒவ்வொரு கலர்ல பூவெல்லாம் பூத்து வடிவா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த பூ ஒவ்வொரு நாளும் இப்படியே இருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இந்த பூவா இருக்குமா? இப்போ ஒரு பூன்றது ஒரு குறைஞ்சது ஒரு 2 நாள் இல்லை ஒரு கிழமை இப்படி மட்டும்தான் பூத்து இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பூவெல்லாம் வாடி இருந்தானே. அப்போ அதனால தான் கேட்குறேன், யாராவது ஃபுல்லா பச்சையா பார்த்தாக்கள் இருந்தா மறக்காம அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. நான் திருப்பி ஒரே விஷயத்தை தான் இங்கே நோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சரியா, அதில் இருக்கிறது இந்த ஜப்பான் ரோஸும், இந்த செவ்வந்தியும், இந்த பூவில் கலரும், இந்த 3 தான் மெயினாக ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த பூ ஒவ்வொரு நாளும் இப்படியே பூத்து கொண்டு இருக்குமா, இல்லை ஒரு நாள் இந்த பூவெல்லாம் உதிர்ந்து போகுமா? அது மட்டும் இந்த மண்டைக்குள்ள அப்படி ஒரு கேள்வியாகவே இருக்குது. இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் மயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்டா, முன்னுக்கே பேராஷூட் மாதிரி பலூனில் செய்து வச்சுருக்குறாங்க பாருங்க. மரம் மாதிரியே டிசைன் பண்ணி அந்த கிளைகளில் பூக்களை வளர்த்து வச்சுருக்குறாங்க. அந்த கேரக்டரை தெரியுமா எல்லாருக்கும்? இந்த படம் யார் பார்த்துருக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாம் நிறைய தரம் பார்த்துருக்கேன். இதுதான் அந்த காளான் வீடு. இங்கே நிறைய இடங்கள் வந்து கிட்ஸாக ஈர்க்கிற மாதிரி அவங்களுக்காகவே செப்ரேட்டாக செட் பண்ணி வச்ச மாதிரி எல்லா இடமும் இருக்குது. I'm a Barbie girl in the Barbie world. அந்த படம் தான் போய்கொண்டிருக்கு. அந்த பாட்டு சும்மா பாட்டு உண்டு. எப்படி இருக்கு பாருங்க, காளான் வீடுகள். இங்கே பாருங்க, அந்த கார்ட்டூன்ஸோட வீடுகள் எல்லாம் இவன் வீடுகள் தான். இதெல்லாம் அந்த கார்ட்டூனில் வரும் எல்லாமே. அந்த கார்ட்டூன் உண்மையாக நல்லா இருக்கு பார்க்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு கிட்ட வந்துட்டா. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே மிராக்கிள் கார்டன். உண்மையாகவே இங்கே இருக்கிற எல்லா இடமுமே மிராக்கிளான விடயங்கள் தான். ஒவ்வொன்றையும் பார்க்க ஆசையாக இருக்கும். அப்படி மிராக்கிளாக தான் இந்த கார்டனை வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் ஏதாவது டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு கோவம் இல்லை சில விஷயங்கள் எங்களுக்கு கவலையாக இருக்கும், அந்த நேரத்துகளில் இப்படியான இடங்களில் வந்து பின்னேறம் இருந்தால் அதெல்லாம் மறந்து போயிடுவோம். ரிலாக்ஸாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஏன்டா பூக்கண்டுகளை பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும். எல்லாத்தையுமே மறந்து போய் அதையே ரசித்து கொண்டிருப்போம். அப்படித்தான் இந்த ஒரு இடத்தையும் செய்திருக்கிறாங்க. இது பெரியாக்களுக்கு ரிலாக்ஸ் தரது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைகள் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ணலாம், நல்ல வடிவாக பார்க்கலாம். அவங்களும் இந்த இடத்துல வந்து தங்களுக்குரிய நிறைய இடங்கள் இருக்கின்றபடியாக ரசிக்கலாம்ன்றதுக்காக இந்த ஒரு இடத்தை அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே என்னை பொறுத்தளவில் இது மிராக்கிள் கார்டன் தான், சொல்கிறதுக்கு வேறு வேர்ட்ஸே இல்லை. உண்மையாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும், அதே நேரத்தில் பார்க்க பிடிச்சும் இருக்கும். இது போல் இன்னொரு வீடியோவோட உங்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். Bye.